கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று தொடங்கும் 62வது மலர் கண்காட்சிக்கான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் கார்த்திக், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக. அதாவது இந்த கோடை விடுமுறைக்காக கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிகிறார்கள். குறிப்பாக இந்த கோடை விழாவை கண்டுகளிப்பதற்காகவே பல்வேறு இடங்களிலிருந்து வழக்கமாகவே வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு அதிக அளவில் வருவது வழக்கம். தற்போது இந்த ஆண்டுக்கான கோடை விழா இன்று 62வது மலர் கண்காட்சியுடன் இன்று துவங்குகிறது. இன்று துவங்கி கிட்டத்தட்ட 9 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவுக்கான கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த கோடை விழாவில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த கோடை விழாவில் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுவது இந்த 62வது மலர் கண்காட்சி தான். மலர் கண்காட்சிக்காக பல்வேறு தத்ரூபமான உருவங்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மலர் தொட்டிகளை ஏற்பாடு செய்ய பணியில் தோட்டக்கலைத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று நள்ளிரவிலிருந்து கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலையிலிருந்து கடும் காற்று மற்றும் மழை பெய்து வருவதால் இந்த தத்ரூபமான உருவங்கள் மற்றும் இந்த பணிகள் தற்போது சற்று தாமதமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட படிப்படியாக மழை குறைந்து வருவதால் இந்த பணிகளை தற்போது தோட்டக்கலைத்துறையினர் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மலர் கண்காட்சியானது சரியாக 11 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.